கிறிஸ்மஸ்க்கு குடில் வச்சவங்க எல்லாம் மூன்றாஜா பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சு குடில் எடுத்துருவாங்க. நாங்கள் குடில் வைக்கல, இருந்தாலுமே கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த லைட் டெக்கர்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அப்படியே ஈவினிங்க்கு மேலே டிஃபனுக்கு வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு அவியல் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் நல்லாயிருக்கும். கத்திரிக்காயை இந்த மாதிரி நாளாக வெட்டி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு அதையும் நல்லா வெட்டிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆயில் ஊற்றி பட்டை உளுந்து நல்லா இது பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில் ஒரு 1.5 தக்காளி, நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வேறு எந்த தூளும் போடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சோம்பு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். தோசை இட்லி கூட சாப்பிட்றப்பெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.